أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய 19வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக கீழக்கரை நாஸா சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பல தலைப்புகளுக்கு மத்தியில் பல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு அனைவரும் பார்த்து பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரிய ஏற்பாடு, அல்லாஹுடைய பெரிய கிருபை. இந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய கீழக்கரை நாஸா சகோதரர்களுக்கும், அதே மாதிரி கேட்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே அதிகமான நல்லமல்களை செய்து அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்தில் அதை நாம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திற்கும் புரோஜனம் அளிக்கக்கூடிய விதத்தில் அதை ஆக்கி தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். அதாவது இன்றைய நாளில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் மரணம். வாழ்க்கை எதற்காக என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொன்று தொடர்புடைய விஷயமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளில் மரணம் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். மரணம் என்பது எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். யாருமே மறுக்க மாட்டாங்க. எல்லாரும் மௌத்தா போவோங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அது லேட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் தாமதமாகணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லோருடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. 30 வயசில் உனக்கு மரணம் என்று ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால், நான் ஒரு 40-50 வயசு வரையும் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுவாங்க. 50 வயசில் மரணம் என்று சொன்னால் 70 வயசு வரை 80 வயசு வரை நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரம் கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட யாரும் மறுப்பது கிடையாது. யார் மறுப்பா அப்படின்னு சொன்னால் பைத்தியக்காரர்கள் தான் மறுப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தவங்க எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்களை உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்து அவங்கள சொல்லுவாங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கு உலகளாவிய லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தன்னை பெரிய ஆட்கள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், உதாரணமாக சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அவங்களே கூட சில நேரங்களில் மரணத்தை பற்றி பேசிடுறாங்க. நான் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லாட்டி நான் உயிர் வாழ போகிறேன், உள்ளக்க அப்படியே அடங்கி உயிரோடு இருப்பேன், உங்களெல்லாம் பார்த்துக்கு தான் இருப்பேன், இப்படி சொல்லி தான் சமாளிப்பாங்க. ஏன்னு என்று சொன்னால் உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதை விட்டு கொடுக்காம பேசணும் அப்படிங்கிறதுனாலையும், நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனாலையும், மவுத்துன்னு சொல்லி சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மரணம் இருக்குது, அது இந்த விதத்தில் இருக்குது, இந்த மாதிரி நான் மறைஞ்சிக்கிருவேன், இந்த மாதிரி நான் ஒளிஞ்சிக்கிருவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் கண்டிப்பாக மரணித்தே ஆக வேண்டும். இது இஸ்லாம் நம்ம தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். இது ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு வசனம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத்துன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஒரு நாள் மரணித்து தான் ஆக வேண்டும் என்பது தான் உலகத்தினுடைய நியதி. அது சாதாரணமாக புற்பூண்டில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமான உயிரினங்கள், நம்ம எதெல்லாம் 5 அறிவு உயிரினங்கள் என்று சொல்லுவோமோ அவைகள், ஏன்னா கால்நடைகள், பறவைகள் எல்லாமே ஒரு நாள் மரணித்து தான் ஆக வேண்டும். அப்போ உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் மவுத் என்று சொல்லக்கூடிய மாலையை அணிந்தவனாகத்தான் பிறக்கிறான்.
அப்போ கண்டிப்பாக மரணத்தை தழுவியே ஆக வேண்டும். அந்த மரணம் என்பது என்ன? அது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய வாழ்நாள் எவ்வளவு நாள், எந்த நேரத்தில், எந்த இடத்துல ஒருவன் மரணிப்பான் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் அஹ்ஸாபில், ஒரு 5 விஷயம் நமக்கு தெரியுங்கிறான். அது வேற டாபிக்கு, ஆனாலும் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிட்டு மட்டுக்கு நான் போயிடுறேன். ஒரு பெண் எப்போ கற்பம் தரிக்கிறா, மறுமை நாள் எப்போ வரும், ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிப்பான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய இடம், நேரம், காலம், இது எல்லாமே. இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணிக்கிறாங்கிறது அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். அந்த ஃபிக்ஸ் பண்ணது நிகழக்கூடிய அந்த நேரம், காலம் வரும் பொழுது அவன் உலகத்தில் வேறு எந்த மூலையில் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வருவான். நம்ம கூட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பதிவு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு பயானுக்குள்ளே போவோம், தலைப்புக்குள்ளே போவோம். என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு மேலே வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஒரு நபர் சம்பாதிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன், ஒரு லீவுக்காக வேண்டி ஒரு 10 நாள் விடுப்பு எடுத்து விட்டு வருகிறார் ஊருக்கு, தன்னுடைய சொந்த ஊருக்கு வரார். வந்த 2வது நாள், முதல் நாள் இறங்குறாரு, மனைவி மக்களை பார்க்குறாரு. மறுநாள் அவர் ஒரு பயணத்தின் பொழுது, சிறிய பயணம், பக்கத்துலேருந்து பக்கத்து ஊர், அப்படி போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆக்சிடெண்ட் விபத்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்தும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விபத்து. அதில் அவர் அடிபட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உடனே அந்த இடத்துலையே மரணித்து விடுகிறார். அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவ்வளவு காலம் அவர் வெளிநாடுகளில் இருந்தார். வேறு வேறு ஊர்களில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மரணம் இந்த இடத்தில் தான் சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தான் என்று சொன்னால், அந்த இடத்தை நோக்கி நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருந்தாலும் நீங்கள் வருவீங்க. எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை அழைச்சிக்கிட்டு வரும். இது இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு பேசுகிறது. ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மலக்கு வரும் பொழுது அவர்கிட்ட பேரம் பேச முடியாது. கால தாமதம் எனக்கு பண்ணுங்க, நீட்டிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமெல்லாம் போட முடியாது. கூப்பிட்டா போய் தான் ஆகணும். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் கூட அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன், எனக்கு இங்கே பல கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு பல வேலைகள் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன், எப்படி நான் உடனே விட்டுட்டு வர்றது, எனக்கு பிறகு யார் பார்ப்பா அப்படிங்கிற பல சிந்தனைகள் வரும். டக்குன்னு யாரும் ஷிஃப்ட் ஆகி போக மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் மரணம் என்பது உலகத்தையே விட்டு ஷிஃப்ட் ஆகி போகிறது, வேறு ஒரு உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம். அப்போ இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? மரணம் என்று சொன்னால் நல்லா விளங்கிக்காங்க, மரணிக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் இந்த உலகத்தினுடைய நேரம், அந்த ஒரு செகண்டு. ஆனால் அந்த மரணிக்கக்கூடிய நபர், அந்த 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 நபர், அவருக்கு ஒரு செகண்டு, பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு செகண்டு. இந்த உலகத்தினுடைய பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மரணிக்கக்கூடிய நபருக்கு அந்த உலகத்தினுடைய செகண்டு முடிஞ்சதோட அவருக்கு வேற ஒரு உலகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த உலகத்தினுடைய டைம் வேற. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிவதற்காக சொல்வதாக இருந்தால், செவ்வாய் கிரகத்தினுடைய நேரம் வேறு, சனி கிரகத்தினுடைய நேரம் வேறு, அது பூமியில் உள்ள நேரம் கிடையாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. அப்போ இந்த நேரம் வேறுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஷெட்யூல் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தனித்தனியாக அந்த ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறான். குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜவோன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் மலக்குல் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு வானவரை நாம் சாட்டியிருக்கிறோம். அவர் தான் உயிரை கைப்பற்றுவார், அவருக்கு அதுதான் வேலை. அவர் அதுக்காக வேண்டி தான் நம்ம உடலோடு இருப்பார், காத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. எப்படா அல்லாஹ் கட்டளையிடுறான், எப்போ நேரம், அந்த நேரத்தை அவர் உயிரை பறிக்கிறது தான் அவருடைய வேலை. அதோட அவர் வேலை முடிஞ்சிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் பல சந்தர்ப்பங்களை, பல சூழல்களை, பல நிலைமைகளை அந்த மரணிக்கக்கூடிய நபர் அடைகிறார். இதுதான் இஸ்லாம் பேசுது. ஒருத்தர் மௌத்துனா அப்படி டக்குன்னு அப்படி ஏங்கி அப்படி டக்குன்னு மௌத்தாயிடுறது அப்படி கிடையாது. அவருடைய அந்த டைம் ஷெட்யூல் மாறுது, என்ன நீட்டிக்கப்படுது. அது அவர் மட்டும்தான் உணருவார். இங்கே நம்ம பார்வைக்கு நம்ம மரணித்ததாக நம்ம நினச்சிக்கிடுவோம், அவ்வளோதான். அவர் என்னென்ன உணருவார், என்னென்ன அட்டன் பண்ணுவார், இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக ஒரு படத்தை போட்டு காட்டுற மாதிரி நமக்கு காட்டுது. ஒருத்தர் மௌத்தாரார் அப்படின்னு சொன்னால்
அவருக்கு கேள்வி நடக்கும். வானவர் வருவார், பேசுவார், வானவரை இவர் சந்திப்பார். ஏன்னா ஒரு நல்ல அடியாருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், கெட்ட அடியாருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. பல உரைகளில் நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை லைட்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த டைம் ஷெடியூல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். பொதுவாக நமக்கு கற்பனைக்கு அடங்காது, அதனால் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இஸ்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம மரணிக்கக்கூடிய நேரத்தை அடைந்து விட்டால் முதலிலே நம்முடைய கண்ணில் இருந்து திரை விலக்கப்படுகிறது. அந்த திரை விலகிச்சு இப்பெல்லாம் நம்ம கண்ணில் திரை இருக்குது. அதனால தான் ஜின்கள் தெரிய மாட்டாங்க, மலக்குமார்கள் தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால் மறைச்சி வச்சிருக்கிறான், நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஒரு திரை இருக்குது முன்னாடி, இந்த திரை வெளிப்படுத்தப்படும். எப்படி உயிர் போகும் அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கரண்ட கால் வழியாக உயிர் கைப்பற்றப்படும். அந்த நேரத்தில் மந்திரிச்சு பார்க்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாரையாவது கூப்பிட்டு ஓதி பார்த்து டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் கிடையாது, யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. இதை தான் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் என்ன செய்வார், திரை விளக்கப்பட்டதோட அவருக்கு தெரியாத, அதுவரையும் தெரியாததெல்லாம் அப்போ தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஒன்று தான் மலக்குமார்கள் தெரிவாங்க. அந்த மலக்குமார்கள் யார் அப்படின்னு சொன்னால் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள். அவங்க சில கேள்விகளை கேட்பார்கள். ஃபஸ்ட்டு முதலாக அவன் அப்படி ஒரு கேள்வி ப்ரோக்ராமை அவன் அட்டன் பண்ணுவான், ஒரு இன்டர்வியூ மாதிரி. அவர் என்ன கேட்பார், நீங்கள் பூமியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன நன்மையை செஞ்சீங்க, ஏன் உங்களால் நன்மை செய்ய முடியலை, என்ன மாதிரி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பார். இப்போ இவர் அந்த பதிலை சொல்லுவார். இவர் சொல்கிறதுக்கு தக்கன அங்கே ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. இது குர்ஆன் ஹதீஸில் பேசப்படுது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். உயிரை கைப்பற்றும் பொழுது என்ன நடக்கும், நல்ல அடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தா அவருடைய உயிர் மிக இலகுவாக பறிக்கப்படும். கெட்ட அடியாராக வாழ்ந்திருப்பான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி நல்ல அடியாருக்கு எப்படி நல்ல முறையில் உயிர் கைப்பற்றப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது ஒரு குலைத்த மாவுல இருந்து ஒரு முடியை உருவுனா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்படி உருவி வருமோ அந்த மாதிரி அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். சரி, கெட்ட அடியாருக்கு கள்ளி மரத்தினுடைய அந்த செடியில் ஒரு பட்டாடையை போட்டு இழுத்தா எப்படி கிழிஞ்சிக்கிட்டு வரும், அந்த மாதிரி அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரோக்ராம். இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடந்ததற்கு பிறகு ரூஹு தனியாக, நஃப்ஸு தனியாக பிரிந்திருக்கும். இது மிக மிக முக்கியமாக நம்ம புரிந்து வைத்து கொள்ளக்கூடிய விஷயம். இதனுடைய புரிதல் தவறாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல பேர் மார்க்கத்தையே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பிதாத்தான காரியங்களை செய்கிறாங்க. தப்பான மூட நம்பிக்கைகளின் மூலமாக பல தவறான காரியங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னா ஷிர்க்குக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு உண்டான காரியங்களை பண்ணுறாங்க. நஃப்ஸு தனி, ரூஹு தனி. நஃப்ஸு என்று சொன்னால் ஆன்மா. அந்த ஆன்மா தனியாக பிரிஞ்சு இருக்கும். சரியா, ஆத்மா என்று தமிழில் சொல்ல போனால் ஆவி, ஆத்மா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ரூஹு என்று சொன்னால் என்ன, உயிர். இந்த உயிரை எல்லாம் எடுத்துருவான், எடுத்து வானத்திற்கு செல்லும். பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். இல்லியூன் சிஜியூன் என்று சொல்லக்கூடிய பதிவேட்டில் அது பதிவு செய்யப்படும். நல்லவராக இருந்தால் வானத்திற்கு மேலே எடுத்து செல்றதுக்கு கதவு ஓப்பன் ஆகும், இல்லாட்டி கதவு ஓப்பன் ஆகாது. சிலருக்கு அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்கும் உயிர். இப்படியெல்லாம் குர்ஆன் பேசுது. சூரத்துல் அஹ்ராஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிலருடைய உயிர் கைப்பற்றப்பட்டாலும் அந்த உயிர் என்ன செய்யப்படாது, வானத்திற்கு கொண்டு செல்லப்படாது. வானத்தினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய காவலர்கள் தடுத்து விடுவார்கள். மரணத்திற்கு பிறகு உள்ள சம்பவத்தை இஸ்லாம் எப்படி பேசுது பாருங்க. ஏன் தடுப்பாங்க, என்ன சொல்லி தடுப்பாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். துர்வாடை வீசுகிறதே, ஸ்மெல் வருது, கெட்ட ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருதே, இது யாருடைய உயிர் என்று கேட்பார்கள். அப்போ இன்னென்ன அடியாருடைய உயிர் என்று சொல்லும் பொழுது அது ஓப்பனில் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது, அவங்களுக்கு அக்செப்ட் கிடையாது. அப்போ அவர்களுடைய உயிர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ வானத்துக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டப்படுது. அப்போ யார் யாருக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குங்கிறது இது ஒரு கட்டம். இந்த மரணம் என்று சொன்னால் மரணம் மட்டுக்கும் நம்ம பேசிட முடியாது. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மரணத்தோடு நிகழக்கூடிய சம்பவங்கள் என்ன, இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு பேசி காட்டுது. ஒரு மனிதனுக்கு மரணம் என்று சொன்னால் மரணத்தை கண்டு பயப்பட வேணும். எப்படி பயப்படணும், மரணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை என்ன, என் நிலைமை எப்படி இருக்கும், நான் வெற்றி அடைவனா, அல்லாஹ் போய் சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு முதல் ஸ்டெப்பு
அப்போ அந்த ஸ்டெப்பில் நான் வெற்றி அடைந்தால் தான் நான் எல்லாமே வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவனுக்கு தெரியணும். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். மரணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசி காட்டுறான். எதற்காக என்று சொன்னால் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்காக. மரணத்தை கண்டு பயப்படுங்கிற ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? ஐயோ நம்ம மௌத்தா போயிடுவோமோ நினச்சி பயப்படுறது கிடையாது. பயப்படுங்கன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி உள்ள வாழ்க்கையை நம்ம என்னென்று நம்ம அதை செய்ய போகிறோம், எப்படி நம்ம உருவாக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த நஃப்ஸுங்கிறது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு எல்லாம் விளங்கும், நஃப்ஸுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நீங்கள் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழாதீங்கன்னு தடுத்தாங்க. அப்போ நஃப்ஸு அருகாமையில் தான் இருக்கும். அந்த நஃப்ஸுக்கு தான் வேதனை. ஏன்னா அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு கூட பாடி 6 மாதத்துக்கு பிறகு இருக்காது. 7 மாதம் 8 மாதம்லாம் ஆகி 1 வருஷம்லாம் ஆச்சுன்னு சொன்னால் பாடி எப்படியும் அழிவிடும். அப்போ கபருடைய வேதனை எப்படின்னு சொன்னால் நஃப்ஸுக்கு தான். அப்போ அந்த நஃப்ஸுங்கிறது தனியாக ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தான் அல்லாஹ் வந்து வேதனையை கொடுக்குறான். கடலில் மூழ்கி மரணிக்கிறாங்க, குண்டு வெடித்து மரணிக்கிறாங்க, இப்படி. அப்போ உங்களுடைய உடலே கிடைக்காம போயிடுது. அப்போ அவங்களுக்கு எப்படி கபரு வேதனை அப்படின்னு சொன்னால் நஃப்ஸுக்கு தான். அப்போ நஃப்ஸுங்கிறத தனியாக இஸ்லாம் பார்க்கிறது. அந்த நஃப்ஸுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க என்று சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க, யூத ஜனாசா கொண்டு வரப்படுது, எழும்பி நிற்கிறாங்க. உம்மத்தினுடைய தூதர் என்னன்னு கேட்குறாங்க, அது யூத ஜனாசாங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு நஃப்ஸ் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு புரிய முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நஃப்ஸுக்கு தனியாக ஒரு மரியாதை இருக்கிறது, அந்த நஃப்ஸுக்குன்னு தனியாக ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது, அதுக்கு நல்லா ஒரு ப்ரோக்ராமை ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய முடியுது. ஜனாசா கழுவும் போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையை காலை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப கடினமாக அதை ஹேண்டில் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து நஃப்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற வேதனை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம என்ன முறைகளில் நடக்கணுங்கிறதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அப்போ தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய மரணத்தில் நிகழக்கூடிய சம்பவங்கள், அந்த மரணத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவும் முடியாது. ஒரு மனிதர் மரணித்து விட்டார், நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்தால் நல்ல ஒரு வானவர் வருவார், ஆனால் அமலுக்கு என்று சொல்லுவார், நான் உன்னுடைய அமல் என்று சொல்லுவார். அதே மாதிரி கெட்டவராக இருந்தால் விகாரமாக பார்ப்பதற்கு அருவருப்பாக ஒரு வானவர் வருவார், அவரும் சொல்லுவார், நான் உன்னுடைய அமல் என்று சொல்லுவார். இவன் யாருன்னு கேட்பான். அப்போ அந்த நேரத்தில் மலக்குகளோட உள்ள உரையாடல் இருக்கிறது, அது தனி ஒரு டைம். அப்போ இவர்களை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு மரணித்தவர்களை செஞ்சு இதற்கெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடித்து கபூரில் அடக்கினதுக்கு பிறகு நிகழக்கூடிய சம்பவத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது வேறு டாபிக். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதர் மரணிக்கிறார், அந்த மரணத்தோடு உள்ள விஷயம் என்ன, அந்த மரணத்தோடு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எத்துபாவுல் மையத்த சலாசா, மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. இப்போ நம்ம மௌத்தா போகிறோங்கிற பயம் வரணும்னா எப்படி பயப்பட, இத்தக்குள் மௌத்தா நாங்கள் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பயந்துக்காங்கண்டாங்க. எப்படி பயப்படுறது? இதை வச்சு தான் நம்ம பயப்படுறது. எப்படி பயப்படணும்? ஐயோ மௌத்தா போய்டும் நினச்சி பயப்படுறது இல்லை. எப்படி பயப்படணும்? மரணத்துக்கு பிறகு என் நிலைமை என்ன, நான் அல்லாஹ் கிட்ட போகிறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப்பு, நான் அப்படி போகிறேன் சும்மா இல்லை துடிச்சவன் நல்லா சொல்கிறான், திரும்ப நீ என்கிட்ட தான் வரணுங்கிறான். இப்போ வாரத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன? மரணிச்சு நம்ம போகிறது. அப்போ அந்த மரணத்தோடு நடைபெறக்கூடிய சம்பவம் என்ன? திடீரென்று சிலருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது, நெடுநாள்களாக மரணத்தை எதிர்பார்த்து இருந்து மரணிக்கிறாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பல சூழல்கள் பல விதங்களில் மரணங்கள் வருகிறது. ஒரு வயசு கிடையாது. ஏன்னா 6 வயசுலையும் மரணம் வருது, 60 வயசுலையும் மரணம் வருது. சாதாரணமாக பல பழமொழிகள் சொல்லுவாங்க. கல் தடிக்கு கீழே விழுந்தவனும் செத்து போயிட்டான், மலை மேலேருந்து கீழே குதிச்சு உயிரோடு போனவனும் இருக்கிறான், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ மரணம் என்பது ஃபிக்ஸட் பண்ணப்பட்டது, நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் மைண்டில் எடுத்து கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்துபவுல் மையத்த சலாசா, 3 விஷயங்கள் மையத்தை பின்தொடருது. ஒன்று என்ன? அஹ்லுஹு ஓ மாலுஹு ஓ அமலுஹு. 3 விஷயத்தையும் சொன்னாங்க. அவன் குடும்பம், செல்வம், அவன் குடும்பமும் செல்வமும் ரிட்டன் ஆகிடுது. எரிஜு இஸ்னானி ஒய்யபுக்கா வாஹிது, ஒன்று தான் இருக்குது, என்ன? அவனுடைய அமல். அப்போ இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல் தான், இந்த உலகத்தில் நம்ம என்ன அமல் செய்கிறோமோ அதுதான் மவுத்தில் இருந்து நம்மளை தீர்மானிக்கக்கூடியது நமக்கு. ஏன்னா மௌத்தா போனவனை பற்றி பேசாத நாங்கள் இன்றைக்கி மௌத்தா போனவங்களாம் திட்டுறாங்க. ஏன் திட்டக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அவர்களுடைய அமல் உயர்த்தப்பட்டு விட்டது, ஃபிக்ஸட் பண்ணிட்டான்ல, முடிஞ்சு போச்சு, இனிமேல் அமல் செய்ய முடியாது. நான் கபூரில் போய் 2 ரக்காத் தொழ போகிறேன், யாராவது சொல்ல முடியுமா? நான் கபூரில் மௌத்தாவி உள்ளே இருக்கும்போது குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அமல் செய்ய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது.
அப்போ அவங்களுடைய அமல் இபாதத்து ஸ்டாப் பண்ணப்பட்டுட்டு, அவங்களுடைய பதிவேடு மூடப்பட்டுட்டு. அப்போ அந்த மூடப்பட்ட பதிவேட்டில் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ இனிமேல் ஒருத்தரை பற்றி, மௌத்தா போனவரை பற்றி அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. கெட்ட விஷயத்தை பேசாதீங்கன்னு என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கெட்ட விஷயத்தை பேசக்கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பதிவேடு மூடப்பட்டு விட்டது. நம்ம பேசுகிறதுனால அவர் நல்லவர் ஆகிடுவாரா, நம்ம பேசுகிறதுனால அவர் கெட்டவர் ஆகிடுவாரா? அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காதுங்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச வேணாம். நாங்கள் அப்போ அமல்கள் இந்த உலகத்தில் நம்ம அமல் செய்யணும். வாழ்க்கை எதற்கு நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுறக்கூடிய ஒரு தருணம் நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தான். மரணிப்பதற்கு முன்னாடி, மரணம் நிகழ்வதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான். அப்போ அல்லாஹ் மரணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். மரணம் என்பது நம்ம பயப்படணும். எப்படி பயப்படணும்னா, எந்த நொடியிலையும் மரணம் நடக்கலாம். அடுத்த நிமிஷம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூட மூச்சு அடைக்கலாம், துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஹார்ட் நின்றலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையில் வேணாலும், எப்படிப்பட்ட தருணத்தில் வேண்டும் என்றாலும் ஒருவருக்கு மரணம் ஏற்படும். அந்த மரணத்திற்கு பிறகு நிகழக்கூடிய சம்பவத்தை ஒரு மனிதன் அதை அடையாளம் காணும் பொழுது, முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நிச்சயமாக அவன் என்ன செய்து கொள்வான்? மரணத்திற்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்திக்கிடுவான். எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், படைப்பினுடைய நோக்கம் என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இலா அஜலி முசம்மா இன்ன அஜலல்லா இதா ஜா லாயு ஆஹர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், கொஞ்சம் கூட நேரம் பிற்படுத்தப்படாது, கொஞ்சம் கூட நேரம் முற்படுத்தப்படாது. எந்த நேரத்தில் மரணம் வரணும்னு சொல்லி அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அந்த நேரத்தில் மரணம் வந்துடும். 11:58க்கு மரணம்னா 57ஆம் ஆகாது, 59ஆம் ஆகாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் மரணம்னு விதிச்சிட்டானோ அந்த நேரம் வரை அவன் எப்படியாப்பட்ட சூழலில் இருந்தாலும் உயிரோடு இருப்பான். இதுதான் நம்ம மரணத்தை பற்றி தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு 15 வயசு 13 வயசு உடைய ஒரு சிறுவன் என்ன செய்து விடுகிறான், கிணத்துல தவறி விழுந்துடுறான். விழுந்ததற்கு பிறகு அந்த சிறுவனுடைய உடலை ஒரு நாள், கரெக்டாக ஒரு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு உடலை மீட்டுறாங்க. மீட்டினோம்னா கிணத்துக்குள்ளே ஏதோ உயிரினங்கள் அவனுடைய உடம்புல முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு வெளியே பாடியை எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்னியை காணோம், ஹார்ட்டை காணோம், ஒன்றுத்தையும் காணோம். தலையில் முகத்தில் கூட ஒரு பாதி பகுதியை காணோம். மண்டெல்லாம் ஓட்டையாக இருக்குது, மூளையெல்லாம் இல்லை. எப்படியும் அரிச்சிட்டு முதுகினுடைய பகுதிகள் எல்லாம் வீங்கி போய் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது உடலை பார்த்தா. அப்போ அந்த பையன் வெளியில் எடுத்து போட்ட பிறகு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உயிரோடு இருக்கிறான். இப்போ உயிர் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, தொண்டைக்குள்ளையில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, கிட்னியில் இருக்குது, மூளையில் இருக்குது. அது இல்லாட்டி இவனுக்கு உயிர் இல்லை, அது இல்லாட்டி இவனால் வாழ முடியாது அப்படின்லாம் பேசுவாங்கல்ல. அப்போ அந்த பையனுடைய வீடியோ சாட்சி. ஒரு மீனை அறுக்கிறாங்க, மீனை அறுத்த மீன் துடிச்சிக்கிட்டு இருக்கு, தலையே இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு கோழியினுடைய வீடியோ. ஏன்னா இதெல்லாம் ஏஐ வீடியோ கிடையாது, யதார்த்தமாக உள்ள சாதாரணமான வீடியோ தான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுத்த பிறகு உயிருக்குண்டான சூழ்நிலை எதுவுமே சாத்தியமே இல்லை, ஆனால் உயிர் இருக்குது. இதைத்தான் யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மரணத்தை அவங்க நினச்சி பார்த்தாங்க, கற்பனை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு மண்டையில் படலை. நம்முடைய அறிவு அவ்வளோதான். நம்முடைய அறிவை பொறுத்த வரைக்கும் எது தேவையோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே யோசித்தோம்னா நமக்கு அறிவு கிடைக்காது. அப்போ அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்துட்டு கேட்டாங்க, எசால உனக்கானி ரூஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பனி இஸ்ராயில்ல நபியே ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதை பற்றின இல்மெல்லாம் அல்லாட்ட இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ ரூஹ் எதில் இருக்குன்னு நம்மளாம் சொல்ல முடியாது. அந்த மரணம் என்பது எந்த நேரத்தில் சம்பவிக்கும்னு இருக்கோ அந்த நேரத்தில் வரும், நடந்துடும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு தான் காரியம் மரணத்துக்காக செஞ்சான். தூக்க மாட்டுறாங்க, அது சூசைட் பண்ணுற கேஸாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் சரி, சில பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி அது நடக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இவ்வளவு காலம் ஆயுள் என்பதை அல்லாஹ் விதித்து விட்டான். அந்த விதியினுடைய தன்மையை நம்மால் உணரவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு பள்ளியை உதாரணம் சொல்லலாம். செவுத்து மேலே இருக்கிற ஒரு பள்ளி. இந்த பள்ளியை கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். லைட்டுக்கிட்ட நிற்கும், பல்பு கிட்ட போய் நிற்கும். என்ன செய்யும்? கொசுவை பிடிச்சி தின்னும். இந்த பள்ளி யோசிச்சா முடியுமா? என்ன, இந்த லைட்டு எங்கேருந்து வருது, இந்த லைட்டுக்கு கரண்ட் எங்கேருந்து வருது, இந்த பல்பு எப்படி தயாரிக்கப்பட்டுச்சு, இது இந்த பள்ளியால் யோசிக்க முடியுமா? இல்லை யோசிச்சா தான் புரியுமா?
புரியாது. இப்போ அந்த பள்ளி எவ்வளோதான் அந்த அந்த யோசனையை பள்ளி யோசிக்காது. முதல்ல ஒருவேளை யோசித்தாலும் புரியாது. அந்த பல்பை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பள்ளிகிட்ட போய் கேட்டால் தெரியுமா? பள்ளி தான் உணருமா? கரண்ட்டு வந்தால் தான் இங்கே வெளிச்சம் வருது, கரண்ட் இல்லாட்டி எரியாது அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு தேவை என்ன? கொசுவை பிடிச்சி சாப்பிட்றது. அப்போ அது கொசுவை பிடிச்சி சாப்பிடும், அவ்வளோதான் அதனுடைய வேலை, அறிவு. இதுக்கு மேலே அந்த பள்ளியால் யோசிக்க முடியாது. இப்போ நம்ம மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் ஒரு அளவுக்கு உண்டான அறிவை நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த அறிவுக்கு மேலே நம்மளால் யோசிக்க முடியாது. யோசித்து நம்ம போக முடியாது. போனாலும் நமக்கு அது வந்து புலன்படாது. அப்போ அவ்வளவு தான். அப்போ அந்த வாழ்க்கைக்குள்ளால் இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய விதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதியை விட்டுறணும். இது நமக்கு புரியாது. எது புரியுது, எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போடப்பட்டிருக்குது, கட்டளையாக விதிக்கப்பட்டது எது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால் மரணத்தை நாம் கணக்கெடுப்போம், மரணத்தை நாம் யோசிப்போம், மரணத்திற்காக தயாராகுவோம். அப்படி மரணத்துக்காக தயாராகும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நன்மையான பல காரியங்களை செய்வோம். இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை அதிகமாக செய்து கொண்டு, நல்ல காரியங்கள் அதிகமாக முற்படுத்தி கொண்டு, அந்த காரியத்தின் மூலமாக மரணம் ஒரு நாள் நடக்க போகுது, அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம நல்ல காரியங்களை செய்துக்கிறணும், அதன் மூலமாக தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தால் மட்டும்தான் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் விதித்து வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய சலுகையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் பேரம் பேசுவான் மனிதன். அதே நேரம் ஒரு சில மனிதர்கள் யாழைத்தனி குந்து தூராப நான் மண்ணோட மண்ணா போயிருக்கக்கூடாதான்னு கேட்பான். அப்போ கை சேதப்பட்டோ அல்லது நான் இன்னும் அமல் செய்வேன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் மரணத்திற்கு முன்னாடி நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அமல்களை. அந்த அமல்களின் மூலமாக தான் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும் என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்குண்டான விவரங்கள், சொர்க்கத்துக்கு போனால் என்ன நடக்கும், சொர்க்கத்தினுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.